இன்னைக்கு எபிசோட்ல மீனா எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டு இருக்கா. அண்ணாமலை மனோஜ் கிட்ட நீ ஏதாவது வேலை தேடுறியா இல்லையான்னு கேக்குறாரு. மனோஜ் கனடா ஒர்க்குக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றான். மலேசிய மாமனாரு பணம் அனுப்புவாருன்னு முத்து சொல்றான். முத்து பார்லர் அம்மாவும் அப்பா வராருன்னு சொல்லுதே தவிர அப்பாவும் வரல தாத்தாவும் வரலன்னு கலாய்க்கிறான். அண்ணாமலை மனோஜ் கிட்ட பணம் கொடுத்து போற வேலையை நம்பிட்டு இருக்காம உள்ளூர்லயே ஏதாவது வேலையை தேடிக்கோன்னு சொல்றாரு. விஜயாவை எல்லாரும் சாப்பிட கூப்பிடுறாங்க. ஆனா அவங்க வரவே இல்லை. மனோஜும் டைம் ஆகுதுமா, கரெக்ட் டைமுக்கு சாப்பிடணும்லன்னு சொல்றான். விஜயாவும் ரவி வீட்டுக்கு வராம நான் சாப்பிடவே மாட்டேன், ரவி வர்ற வரைக்கும் என் பல்லுல பச்சை தண்ணி கூட படாதுன்னு சொல்றாங்க. மீனாவும் ரவி இந்த வீட்டு பையன், அவரு இன்னும் 2 நாள்ல வந்துருவாருன்னு சொல்றா. விஜயாவும் ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி நடிக்காத, எல்லா பிரச்சனையும் உன்னாலதான் வந்ததுன்னு மீனாவை திட்டுறாங்க. முத்து அண்ணாமலை கிட்ட அம்மாவுக்கு ரவி வரலன்னு எல்லாம் கவலை இல்ல, அந்த பணக்கார பொண்ணு வரலன்னு தான் கவலைன்னு சொல்றான். விஜயாவும் நான் என் பையன் மேல இருக்க பாசத்துல சொன்னா இவன் எப்படி பேசுறான் பாருங்கன்னு கோவப்படுறாங்க. நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க, என்ன தனியா விட்டுடுங்கன்னு விஜயா போயிடுறாங்க. ரோஹிணியும் அத்தை சாப்பிடாம நாமளும் சாப்பிட வேணாம்னு சொல்லி மனோஜையும் கூப்பிடுறா. மனோஜ் பசிக்குதுன்னு சொல்றான். ஆனா ரோஹிணி கேட்காம மனோஜையும் கூட்டிட்டு போயிடுறா. ரோஹிணி அண்ணாமலை கிட்ட பையனை பிரிஞ்சு இருக்கிற ஃபீலிங்ஸ் பெத்தவங்களுக்கு தானே தெரியும்னு ஏத்தி விட்டுட்டு இருக்கா. முத்துவும் மீனா கிட்ட விளக்குன்னு எடுத்துட்டு வந்து அந்த பார்லர் அம்மா கையில கொடுத்துரு, எரியறதுல இன்னும் கொஞ்சம் ஊத்த வசதியா இருக்கும்னு சொல்றான். என் பிள்ளைய கண்ணால பார்க்காம நான் சாப்பிடவே மாட்டேன்னு விஜயா அடம் பிடிக்கிறாங்க. விஜயா சாப்பிடாம நானும் சாப்பிட மாட்டேன்னு அண்ணாமலையும் சொல்றாரு. முத்து ரவி கிட்ட நான் பேசினேன், அவன் ஹோட்டல்ல தான் தங்கி இருக்கான், ஸ்ருதிய சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துருவான்னு சொல்றான். மீனாவும் முத்து கிட்ட அத்தை சாப்பிட ஏதாவது வழி பண்ணுங்கன்னு சொல்றான். முத்துவும் எல்லார்கிட்டையும் வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளியே போறான். ஸ்ருதி அவ ஸ்டுடியோல இருக்கா. சாப்பாடும் வந்துருச்சு, ரவி தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கான். ரவி ஸ்ருதி கிட்ட நாம வீட்டுக்கு போகலன்னு எல்லாரும் வருத்தப்படுறாங்க. முத்துவும் வந்து என்கிட்ட பேசினா நாம வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுறான். ஸ்ருதியும் மீனாவும் வந்து என்கிட்ட பேசினாங்கன்னு சொல்றான். ரவி ஸ்ருதி கிட்ட நான் இப்ப ரெஸ்டாரண்ட்ல தான் தங்கியிருக்கேன், நீயும் வந்தாதான் நம்ம வீட்டுக்கு போவேன்னு சொல்றான். மனோஜ் எல்லாரையும் சாப்பிட கூப்பிடுறான். ஆனா யாருமே வரல. அவனும் பசியில என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். வெளியில போன முத்து பிரியாணி பேக்கெட்டோட வீட்டுக்கு வரான். முத்துவும் மீனாவும் பிரியாணி எல்லாம் இலையில போட்டுட்டு இருக்காங்க. விஜயா சாப்பிடுறாங்களா இல்லையான்னு நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம்.